ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க Gadget தமிழ். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலே ஏர்டெல்லுடைய இந்த எக்ஸ்ட்ரீம் செட்டப் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏர்டெல் பிளாக் பிளான் மூலமாக தான் எடுத்திருந்தோம். எனக்கு அதில் வந்து ஒரு டவுட்டும் வந்துச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கமெண்டோ வந்து பண்ணியிருந்தாரு. புரோக்கன் ஏரோ அப்படின்ற நண்பர் வந்து கமெண்டோ பண்ணியிருந்தாரு. ஆமாம், நான் 3000 ரூபா கொடுத்து இந்த பாக்ஸை வந்து செட்டப் பண்ணுறேன், எனக்கு D2H வந்துடுது, இன்டர்நெட்டும் வந்துடுது. எனக்கு சரி ஓகே, நான் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிட்டேன், இல்லை ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கு அடுத்தது வந்து இன்டர்நெட் தேவையில்லை, இன்டர்நெட்டை கட் பண்ணிவிட்டு வெறும் DTHக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கும் அந்த டவுட் வந்து இருந்துச்சு. அதே டவுட் தான் அவரும் வந்து கேட்டிருந்தாரு. எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சேன். இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டு DTHக்கு எவ்வளோ காசு ஆகுதோ அதை மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்காது போல். நான் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட பேசியிருந்தேன். இப்போ அந்த கால் ரெக்கார்டிங்ஸை வந்து பாருங்கள். Sir, I had a doubt. Right now I am using Airtel Black plan. Yes. Okay. If I don't want internet, I only want D2H. It is possible to change? In Airtel Black it is not possible, but if you want to use only DTH, so like Wi-Fi you didn't want to use, na? Like that. Not right now. After 2 months. After 2 months I am not in home, so only DTH is fine for me. So we have a lower plan also, like you can downgrade your plan. So what will happen? Just wait, I will tell you. We have a 399 plan, all right? Okay. That plan is carry with your DTH also and Wi-Fi also. Your DTH will work what you wanted to. Okay. So DTH will work. So bill will be 18% GST with 399. 470 bill you will get, and 250 worth of rupee channel TV charge you will get, and 10 Mbps speed also in your Wi-Fi will there. Okay, sir. So what will happen, like you didn't lose your Airtel Black connection also, and how much month you want to discontinue your Wi-Fi services, you are asking me? Yeah, for just 2 months, 2 or 3 months. For 2 months? Yeah, actually, for like 2 months, if you are looking for only DTH plan, so actually you have to disconnect your Wi-Fi. But if you buy this plan, so DTH also work, and with the DTH and the Wi-Fi is also working. So okay, what will sir. happen? Like yeah. Tell me, sir. What will happen? Like in future, if you have a need to reinstall Wi-Fi, so there is need to like pay the 1500 rupees. So that amount will also save. And able to like upgrade your plan once you reach at the your home again. So are you able to like continue with the same plan you are using right now? Okay, sir. Only the DTH cost is more than this, you are saying, right? Can you tell the DTH cost for the 350 channels if I choose a new plan for D2H separately? Like only D2H. What will happen if only D2H price will be like 350 worth rupees, okay? Okay. But in 350 worth, in 350 worth what will happen? It's a prepaid plan. Okay. You will get. இப்போ நீங்கள் அந்த கால் ரெக்கார்டிங் வந்து கேட்டிருப்பீங்க. கஸ்டமர் கேர் கிட்ட பேசினது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் DTHக்கு மட்டும் நம்ம பே பண்ணணும்னாலே அரௌண்ட் 300+ வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படுதுன்னா நீங்கள் திருப்பி இன்ஸ்டாலேஷனுக்குலாம் தனியாக காசு கட்டணும், ப்ராட்பேண்டுக்கு தனியாக. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 470 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், அதான் 399 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து 470 ரூபீஸ் நம்ம கட்டுற மாதிரி வரும் போல். 10 Mbps இன்டர்நெட் ஸ்பீடு. இந்த 399 பிளானில் எந்த விதமான OTT சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து கிடையாது. ஆனால் இந்த 10 Mbps வரனால இதுவும் வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படின்றனால நம்மக்கிட்ட நார்மல் டிவிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் ஆகிடும். அது முதல் விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 Mbps வச்சு நம்ம எப்போது யூடியூப்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கூட ஈஸியாக நம்மளால் யூடியூப் வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா இந்த D2H வேறு வேலை செய்யாது. அந்த டைமில் ரொம்ப போர்லாம் அடிக்கும். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த பிளான் கொஞ்சம் நல்ல பிளானாக தான் எனக்கு தெரியுது. ஆமாம், வெறுமே D2H கட்டுறதுக்கு பதிலாக எனக்கு இந்த மினிமல் பிளான் ரொம்ப கம்மியான MBPSல இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு இந்த இது ஓகே தான். வெறுமே D2H எனக்கு அடுத்த 6 மாதத்துக்கு இன்டர்நெட்டே வேணாம், அதுக்கு அடுத்து திருப்பி போனோம்னா நான் திருப்பி இன்ஸ்டாலேஷனுக்குலாம் திருப்பி முதல்ல இருந்து கட்டணும், அதுக்கு நான் இந்த பிளானே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது ஏர்டெலோடைய D2H யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெறுமே D2H மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மந்த்லி எவ்வளோ பே பண்ணுறீங்க, என்ன மாதிரி பிளான்ஸ் சூஸ் பண்ணி எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்தேகம் மாதிரி டாட்டா பை சொல்லிட்டு நான் நந்து.